ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ் என்ற தலைப்பிலிருந்து கடைசி வீடியோ பார்க்க போகிறோம். 1897 ஜூலை 27 திலகர் கைது செய்யப்பட்டு இந்திய தண்டனை சட்டம் 124 ஏயின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டார். இவர் எந்த குற்றம் சாட்டப்பட்டார்னு பார்த்தீங்கன்னா, வாய்ப்பூட்டு சட்டம் என்ற சட்டம் போடப்பட்டது. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாலகங்காதர் திலகர் அவர்களுக்கு ஆங்கிலேயர்கள் போடப்பட்டது இந்த சட்டம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இவர் பத்திரிகைகள்லாம் பத்திரிகை எழுதி அதை வெளியிட்டிருப்பார். ஏன்னா ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் பத்திரிகைகள் எழுதியிருப்பார். அது பிடிக்காமல் ஆங்கிலேயர்கள் 1897 ஜூலை 27 அவரை கைது செய்யப்பட்டு வாய்ப்பூட்டு சட்டம் அவர் போட்டிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, வட இந்தியாவில் பாலகங்காதர திலகர் அவர்களுக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டது. அதே போல் தென்னிந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டம் யாருக்கு போடப்பட்டது அப்படின்னு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பத்திரிகை சுதந்திரம் மற்றும் கருத்து சுதந்திரம் ஆகிய 2 உரிமைகளும் இந்திய விடுதலை போராட்டத்திற்கு முக்கிய கூறுகளாக விளங்கின அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம் இந்திய விடுதலை போராட்டத்திற்கு எது ரொம்ப முக்கியமாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பத்திரிகை சுதந்திரமும் கருத்து சுதந்திரமும் முக்கிய கூறுகளாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்திய தேசியத்தின் முதுபெரும் மனிதர் என்று அறியப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாதாபாய் நவ்ரோஜி என்பவர் ரொம்ப முக்கியமானவர். ஏன்னு பார்த்தீங்கன்னா, தாதாபாய் நவ்ரோஜி என்பவர் இந்திய தேசியத்தின் முதுபெரும் மனிதர் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறார். இந்த கொஷின் வரப்போகிற குரூப் 4 அண்ட் குரூப் 2 2 எக்ஸாம் வர வாய்ப்பு இருக்குது. இவர் பார்த்தீங்கன்னா, தொடக்க கால தேசியத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருந்திருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா, தாதாபாய் நவ்ரோஜி பார்த்தீங்கன்னா 1870களில் பம்பாய் மாநகராட்சி கழகத்திற்கும் நகர சபைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். எங்கன்னா பம்பாயில். அதே போல் இங்கிலாந்தில் பார்த்தீங்கன்னா 1892 இங்கிலாந்து பாராளுமன்றத்திற்கு அவர் தேர்ந்தெடுக்கும் போது அவர் 2 அமைப்பை உருவாக்கியிருப்பார். என்னென்ன அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய சங்கம் 1865லும் கிழக்கிந்திய கழகம் 1866 எந்த இடத்தில் அந்த அமைப்பு, இந்த 2 அமைப்பு லண்டனில் உருவாக்கியிருப்பார். லண்டன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்தில் இருக்குது. இந்த 2 அமைப்பு உருவாக்கியிருப்பார். இந்த கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்திய சங்கம் மற்றும் கிழக்கிந்திய சங்கத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்கலாம், அல்லது இதனுடைய வருஷங்களை கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்திய தேசிய காங்கிரஸில் தலைவராக 3 முறை இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். இவர் 3 முறை ரொம்ப முக்கியமான இது கேட்கலாம் அந்த கொஷின். இந்திய தேசிய காங்கிரஸில் 3 முறை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்கலாம், தாதாபாய் நவ்ரோஜி. அதே போல் தாதாபாய் நவ்ரோஜி இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக எத்தனை முறை தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி வேணாலும் கொஷின் கேட்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்திய விடுதலை போராட்டத்திற்கு அவர் செய்த முக்கிய பங்களிப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூல் ரொம்ப முக்கியமானது. இந்த நூலால் இந்திய விடுதலை போராட்டத்திற்கு அவர் செய்த முக்கிய பங்களிப்பு அப்படிங்கிறாங்க. 1901 இந்த நூல் எழுதியிருப்பார். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த நூலில் செல்வ சுரண்டல் என்னும் கோட்பாட்டை அவர்